பிரபஞ்சம் நமக்கு கொட்டி கொடுத்துள்ளது இன்பத்தை, பிறகு ஏன் துன்பம்? குறைவொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்பது போல நமக்கு தேவையான குறையில்லாத அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்தை மகிழ்ச்சியாக பார்த்தால் அது அப்படியே நமக்கு மகிழ்ச்சியாக தெரியும். துன்பமாகவே பார்த்தால் துன்பமாகவே தெரியும். வாழ்க்கை என்றால் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்போதுதான் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அந்த சின்ன கஷ்டம் இல்லை பெரிய கஷ்டம் எதற்கென்றால் அதை நாம் கடந்து வர வேண்டும். உழக்கூடிய நிலம்தான் நல்ல விளைச்சலை தரும். ஆனால் நாம் இறைவனை நிந்தனை செய்வோம். 100 நல்ல விஷயங்கள் கொடுத்ததற்காக நன்றி சொல்கின்றோமோ இல்லையோ, சில கஷ்டத்திற்காக நாம் ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்குது என்று புலம்பி கடவுளை திட்டி தீர்த்து விடுவோம். நான் உனக்கு அப்படியெல்லாம் பூஜை செய்தேன், உனக்கு அதை செய்தேன், இதை செய்தேன், எனக்கு ஏன் இப்படி என்று சொல்லுவோம். இறைவன் என்ன வட்டி கடைக்காரரா? இதெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதேபோல்தான் நம்மை வாழ்த்தி நம் மீது அன்பு செய்ய, நம்முடைய செயல்பாட்டை பாராட்ட அதிகமானோர் இருப்பார்கள். நாம் அவர்களை பொருள்படுத்தாமல் நம்மை பொறாமையால் பிடிக்காத ஒரு சிலர் பேசிவிட்ட வார்த்தைகளை மனதிற்குள் வைத்து கொண்டு நம்மை நாமே துன்பப்பட்டு கொள்வோம். அவர்களை பற்றி தெரிகிறதா? பேசாமல் அமைதியாயிருங்கள். சும்மா இரு சொல்லற என்று முருகப்பெருமான் அருணகிரிநாதர் பெருமானுக்கு உபதேசம் செய்தது போல அமைதியாக இருக்க வேண்டும். மீண்டும் அவர்கள் பேச வந்தால் பேசாதீர்கள். உங்களிடம் அன்பு செய்கின்றவர்களுக்கு பல மடங்கு அன்பை கொடுங்கள். அதுதான் இறைவன் நம்மீது அன்பு செலுத்துவதற்கான அடித்தளம். தவறு செய்பவர்களை இறைவன் மன்னிப்பான். ஆனால் தெரிந்தே தவறு செய்பவர்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதங்கள் சொல்கின்றன. வாழ்க்கையில் முன்னேற ஒரு முன்னேற்பாட்டு குறிப்பை எழுதி அது நிறைவேற இறைவனிடம் வேண்டுங்கள். 100 ரூபாய் கூட இல்லையே, நான் எப்படி கார் வாங்குவதை பற்றியும் வீடு வாங்குவதை பற்றியும் யோசிப்பது என்று நினைக்காதீர்கள். இந்த பிரபஞ்சத்திற்கு மிகப்பெரிய ஆற்றலும் சக்தியும் உண்டு. செய்து பாருங்கள். நிச்சயம் காரும் வாங்கலாம், வீடும் வாங்கலாம். முயற்சி எடுப்பீர்கள். முயற்சி திருவினையாக்கும். நல்ல நினைவுகளை, நல்ல செயல்பாடுகளை கொடுக்கும். நல்ல செயல்பாடுகளை நம் வாழ்வில் நல்ல முறையில் வாழ வழிவகுக்கும். எப்போதும் எந்த பிரச்சனை வந்தாலும் அனைவருக்கும் அன்பு செலுத்துங்கள். அனைவருக்கும் உதவுங்கள். நேர்மையில்லாத எந்த செயலையும் செய்யாதீர்கள். இறைவனுக்கு எதிரானது அந்த செயல். இதையெல்லாம் செய்தால் வாழ்வில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க திருச்செந்தூர் முருகன் நமக்கு அருள் செய்வான்.